அதாவது திருமணத்தில் சீப் ஒழிச்சு திருமணம் தடைப்பட்டு சொத்து வரி உயர்வு இல்லை. உள்ள பேச வேண்டியதெல்லாம் பொதுல பேசணும். இது வந்து இன்றைக்கு கூட்டம் வேற, அதை பத்தி கேளுங்க. இதுதாங்க ஆரம்பம். இன்னும் பாருங்க எவ்வளவு வரி உயர்த்த போறாங்க. இந்த அரசாங்கம் அமைத்த பிறகு சொத்து வரி உயர்த்திட்டாங்க. நீ எந்தெந்த வரியெல்லாம் உயர்த்துவாங்கன்னு பொறுத்திருந்து பாருங்க. ஏன்னா கடன் அதிகமாயிட்டது. இந்த பட்ஜெட்டில் இதற்கு முழுமையான விளக்கம் இந்த அரசாங்கத்தில் அளிக்க முடியல. இன்றைக்கு அரசு ஊழியர்களுக்கு ஏற்கனவே இருந்த திமுக அரசாங்கம் இடைக்கால பட்ஜெட் போடும்போது அந்த அரசு ஊழியர்களுக்கு ஓய்வு திட்டம் அந்த நிதி ஒதுக்கீடு செஞ்சாங்க. இந்த அரசாங்கத்தில் இவருடைய புதிய அரசாங்கம் இந்த தமிழக வெற்றி கழக அரசாங்கத்தில் அந்த நிதிநிலை அறிக்கையில் திருத்தப்பட்ட நிதிநிலை அறிக்கையில் இந்த அரசு ஊழியர்களுக்கு ஓய்வூதிய நிதி ஒதுக்கப்படல. இது மாதிரி பல பிரச்சனை. இந்த அரசாங்கம் இப்போ ஆட்சி பொறுப்பேற்று 3 மாதத்தில் 20,000 கோடி கடன் வாங்கியிருக்கிறாங்க. 17,000 கோடி வருவாய் செலவு. அப்படின்னா இந்த அரசாங்கம் எப்படி செயல்படுறது நீங்களே எண்ணி பாருங்க.